இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸில் டே 17 வந்து பார்க்க போகிறோம். டே 17 வந்து பார்த்திங்கன்னா மாயாஜால காசோலை மேஜிக்கல் செக் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாம் பணம் அப்படிங்கிற சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டாப்பிக்கில். இப்போது மேஜிக் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு தான் அதிகமாக அந்த புக்கில் நம்ம சொல்லிகிட்டே வரோம். இதில் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பணத்தில் செலுத்தும் போது பணம் குறித்து நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறை சூழ்நிலையை வந்து மாற்றி கண்டிப்பாக அது நமக்கு நேர்மறை சூழ்நிலை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாரு இந்த புக்கில் ஆத்தர் சொல்கிறாரு. அது என்ன எதிர்மறை சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம் பற்றிய பற்றாக்குறை உணர்வை வந்து நீங்கள் விட்டுட்டு போதிய பணம் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற பணத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறது மூலமாக நம்மளோட இப்போ கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோமோ அந்த சுச்சுவேஷனை டோட்டலாக மாற்றிக்கலாம். இப்போ கரண்ட்டில் நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம், நம்மகிட்ட வந்து அளவுக்கு அதிகமான பணம் இருக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையை விட குறைவான பணம் இருக்கலாம், அல்லாட்டி அன்றாட தேவைக்கே பணம் தேவைப்படலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைக்கு காரணம் யாருங்க? நீங்கள் தான். நீங்கள் பணம் குறித்து நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் மட்டுமே நாம் வந்து இருப்போம். எங்கிட்ட அபரிவிதமாக பணம் இருக்குது அப்படின்னா எங்கிட்ட செல்வ வளங்கள் மீண்டும் மீண்டும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பணம் பணம் மட்டும் இல்லைங்க, நம்ம உலகமே வந்து ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் தானே இயங்குது. ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் பணம் அதிகமாக இருக்குது, ஒரு பலர்கிட்ட பணம் இருக்கிறதில்ல அப்படின்னா அவங்க ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்தலை, எல்லாத்துக்கு மேலேயும் அவங்க நன்றி உணர்வை சரியாக வெளிப்படுத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த பணம் குறித்து நம்ம என்ன மனநிலைமையில் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நினைங்க. பணம் குறித்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். இதே மனநிலையில் தொடர்ந்து இருக்கும்போது நம்மளோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தொடர்ந்து அதே சூழ்நிலையிலேயே அமையும். பணம் குறித்து நம்ம அபரிமிதமாக தான் நினைக்கணும். என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நம்ம வரும்போது தான் நமக்கு தேவையான பணத்தை இன்னும் அதிகமாக நம்மளால் கவர்ந்து இழுக்க முடியும். நம்ம பணம் குறித்து நம்ம பணத்து மேலே வச்சுருக்கிற மோசமான அபிப்பிராயங்கள் எல்லாமே என்ன ஆகுன்னு சொல்கிறாருன்னா ஆத்தர், நம்மளை மறுபடியும் எதிர்மறை எண்ணத்தில் தான் கொண்டு போய் விடும். பணம் குறித்து நமக்கு பற்றாக்குறை சூழ்நிலையே முழுமையாக வந்து நம்மளை வந்து தங்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பணம் குறித்து நம்ம எண்ணத்தை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து முழுசாக வந்து மாற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்போம். சார் ஆத்தர் சொன்னது தான் மேடம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்களோ செலவு பண்ண பில்ஸ் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த பில்லை வந்து என்னென்னு சொல்லியிருந்தாங்க, பணம் செலுத்தப்பட்டு விட்டது நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண பில்ஸுக்கு. இதே பே பண்ணாத பில்லாக இருந்தால் அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, பணத்திற்கு நன்றி, செலுத்த போகிற பணத்திற்கு நன்றின்னு சொல்லி எழுதி வைக்க சொல்லி சொன்னாங்க. இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் செய்யலை அப்படின்னா டுடே அன்வர்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பில்ஸ் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்குச்சு, நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. நமக்கு மேஜிக் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சொல்கிற பாருங்கள். இதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக மேஜிக் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பணம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது எவ்வளோ பணம் நினைக்கிறீங்க, டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிடுங்க. சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி தோணுச்சோ அந்த பணத்தை பேப்பரில் டக்குன்னு எடுத்து எழுதிடுங்க. அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கிறீங்க. நமக்கே எதிர்பாராத அந்த பணம் நம்மகிட்ட வந்து சேரும். இப்போ நீங்கள் டக்குன்னு எழுதின பணம், எவ்வளோ பணம் எழுதுனீங்களோ எவ்வளோ பணத்தை மனசில் நினச்சிங்களோ அந்த பணம் கண்டிப்பாக அது ஈர்த்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சேரும். எப்படி நமக்கு மேஜிக் வேலை செஞ்சிட்ருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு திடீர்னு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம். எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கீழே இருந்து கண்டு எடுத்துருக்கலாம். கீழே யாராச்சும் மிஸ் பண்ண பணத்தை வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். அது உங்களுக்கு மேஜிக் மணி தானே. நீங்கள் கஷ்டப்பட்ட வழியே உங்களுக்கு திடீர்னு மூலமாக கிடச்ச பணம் தானே. நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு இருந்திருக்கலாம். போயிட்டு இருந்த பக்கம் யாருக்காச்சும் ஏதாச்சும் கீழே இந்த பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வந்து கூட யாராச்சும் பணம் வந்து போட்டிருக்கலாம். அந்த பணம் உங்களோட மேஜிக் மணி. அடுத்தது சொல்கிற பாருங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபருங்க, இன்றைக்கி ஃபஸ்ட் கஸ்டமர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் ஏதாச்சும் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். அதுவும் உங்களோட பணம் தானே. இப்போ நீங்கள் 1000 ரூபா தர வேண்டிய பொருளுக்கு ஒரு 700 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 300 பணம் உங்களுக்கு மீதி ஆகுதுல்ல. அந்த 300 மணி வந்து உங்களுக்கு தானே. அது உங்களோட மேஜிக் மணி. இந்த மாதிரி மேஜிக் மணி நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை தான் நம்ம வந்து சரியாக இன்னும் புரிஞ்சுக்கல, நாம் தான் இன்னும் உணராமல் இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம சூழ்நிலையை வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி கிடைச்ச பணத்துக்கு நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லணுங்க, கண்டிப்பாக நம்ம நன்றின்னு வந்து சொல்லணும்.
அந்த பணம் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்த பணம். ஓகேங்களா? இன்றைக்கி மேஜிக் செக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த செக்கு எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கேளுங்க. பிரபஞ்சத்தோட நன்றி உணர்வு பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறாங்க. அந்த செக்கில் உங்களுக்கு எவ்வளோ பணம் இப்போ தேவைப்படுது, அண்ட் தென் நம்மளோட எவ்வளோ பணம் வருமானத்தை நம்ம ஈட்டிகிட்ருக்குறோம், நமக்கு இப்போ என்ன தேவையாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் வந்து எழுதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேஜிக் ஒர்க் ஆகுதான்றத ஃபஸ்ட் நீங்கள் நம்பினா மட்டும்தான் தொடர்ந்து மேஜிக்கில் நீங்கள் வந்து பயணிப்பீங்க. குறைஞ்சபட்ச அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணும், அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உங்கள் 1000லேருந்து 1,00,00,000 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, குறைஞ்சபட்ச தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை வந்து அதில் வந்து எழுதுங்க. இன்றைக்கி தேதி போடுங்க, உங்களோட கையெழுத்து போடுங்க. அந்த செக்கை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் செக்கு, இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் சும்மா எடுக்கக்கூடிய செக்கு தான். அந்த செக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறேங்க, பிரபஞ்சத்தோட நன்றியுணர்வு பேங்க்லேருந்து அந்த செக்கை வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. எவ்வளோ எவ்வளோ பணம் வேணாலும் அது அல்ல கொடுக்க போகுது இல்லைங்களா? நீங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக அந்த செக்கை கையில் எடுக்க முடியுமோ அப்படி வந்து கையில் எடுத்துக்கங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த செக்கை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, இந்த செக் மூலமாக நீங்கள் என்ன செலவு செய்ய போகிறீங்களோ அந்த செலவை நினச்சி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்குங்க. இந்த செக் மூலமாக அவங்க அந்த என்ன செலவு செய்கிறீங்களோ அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துருச்சு. என்ன செலவு செய்ய போகிறீங்க, என்ன செலவு செய்ய போகிறத ஃபஸ்ட்டு நினைங்க. அந்த செலவு செஞ்சிட்ருக்கிறத இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஜுவல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜுவல் கடைக்கு போனதாகவும், நீங்கள் ஒரு என்ன நெக்லஸ் வாங்குறீங்களா, வளையல் வாங்குறீங்களா, மோதிரம் வாங்குறீங்களா, அந்த மோதிரத்தை வாங்கி இந்த இந்த மாயாஜால செக் பணம் மூலமாக நீங்கள் வாங்கிட்டீங்க. அண்ட் தென் அதில் போட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறது மூலமாகவும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்தது நீங்கள் வந்து ரீகால் பண்ணிங்க. உங்களுக்கு நீங்களே வந்து மனக்கண்ணு மூலமாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. ரொம்ப நன்றியுணர்வை வந்து வெளிப்படுத்துங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் செக்கு வேணும் அப்படின்னா, ஆன்லைனில் அந்த பொருள் ஆர்டர் பண்ணிட்டதாகவும், ஆன்லைன் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி அது கொடுத்துட்டு போனதாக நினச்சி நீங்கள் வந்து நன்றியுணர்வை வந்து வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி நன்றியுணர்வு வெளிப்படுத்திட்டு, இதுக்கப்புறம் இந்த செக்கை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து வைங்க. கண்ணாடியில் வைங்க, இல்லாட்டி பாத்ரூமில் வச்சுக்கோங்க, உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் நீங்கள் நாள்தோறும் வந்து அந்த செக்கை நீங்கள் எழுதி வச்ச செக்கு வந்து உங்கள் கண்ணில் பட வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன அமௌண்ட் நினைக்கிறீங்களோ அந்த பணம் கண்டிப்பாக ஈர்த்து உங்களை வந்து வெகு விரைவில் சேரும். இன்றைக்கே சேரலாம். இந்த நிமிஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகியிருக்கலாம். இது கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை பார்த்து நீங்கள் நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ வேகத்தில் அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈர்த்து கண்டிப்பாக வந்து பெறுவீங்க. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய 10 விஷயங்களுக்கு நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேஜிக்கல் மணிக்கு வந்து எழுத போகிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இலவசமாக கிடைத்த பணத்துக்கெல்லாம் எழுத போகிறீங்க. இலவசமாக கிடைத்த பணம் நீங்கள் வாங்கின டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு யாராச்சும் உங்கள் நண்பர் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். இந்த அமௌண்ட் நீங்கள் வச்சுருங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். இலவசமாக உங்களுக்கு கிடைத்த பொருட்களாக இருக்கலாம். இலவசமாக கிடைத்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தா அது உங்கள் பணம் தான். அது எதாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச இலவசமான பொருள், டிஸ்கவுண்டான பொருள், அது எல்லாமே உங்களோட மாயாஜால மணி தான். அந்த மணிக்கெல்லாம் ஒரு 10 விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றியுணர்வு வந்து வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து அப்படியே பயன்படுத்திக்கங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 முறையாவது அந்த வார்த்தையை வந்து நீங்களே வந்து திருப்ப திருப்ப உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்குங்க. நன்றி.